வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீரியஸ் பார்ட் 7 வால்பாறை ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ. ஸோ டிஆர்எஃப் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கூட அந்த வீடியோ பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸ், அந்த இடத்த விட்டு வர முடியாத ஃபீலிங்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ப்ளஸ் நைட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் நைட்டில் எப்படி இருக்கும் வால்பாறையிலேருந்து இறங்கும் போதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நான் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பிள்ளைங்க கிளிக் பண்ணி அப்படியே ஆளை போட்டுச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்எஃப் வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மதியத்தை சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ காலையில் இங்கே சாப்பிட்டாங்களா, ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு 30 minutes later. சார்ஜர் எடுத்துட்டல. ஸோ நாமளும் 2 லிட்டர் போட்டு போயிடலாம் ப்ரோ. பெட்டராக தான் அங்கே போகிறது இங்கே போடுது. நல்லா இருக்கும். எல்லாம் எடுத்துக்கிட்டல, சார்ஜர் வந்து எல்லாமே எடுத்துட்டல. ஆ 2 லிட்டர் போட்டுக்கலாம். 3 பாயிண்ட் இருக்கு. 100 ரூபாய்க்கு மட்டும் போட்டுட்டோமா பேசாம? இன்னும் 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியா. நான் பவரே போடல, நார்மல் தான் போட்டிருந்தேன். 100 ரூபாண்ணா. 100 சரிங்க, இருக்கு கேஷ் இருக்கு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு, வண்டிக்கு பெட்ரோலும் போட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி 3 பாயிண்டே காட்டுறான். ஆனால் போயிடலாம், எனக்கு தெரிஞ்சு கீழே தான் சரி இறக்கம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அர்ஜென்ட்டுக்கு 100 ரூபாய்க்கு போட்டு வச்சுருவோன்னு சொல்கிறேன். இப்போ ஃபில் பண்ணிட்டேன். 4 பாயிண்ட் வருது இப்போ. ஸோ இப்போ டேரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:45 மணி. இங்கேயே 5 மணி ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இறங்கினா ஒரு 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம். ஸோ அப்படியே பொறுமையாக இறங்கணும்னா கரெக்டாக இருக்கும்ல. அட்லாஸ்ட் ஃபைனலாக ஒரு ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸோட இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோன்ற சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை, இதுதான் நிஜம். இன்னும் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இருட்டு கட்டிடும். இருட்டு கட்டினோம்னா நம்ம அவ்வளோ தூரம் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது கிடையாது. இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா நாளைக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்பயே கிளம்பலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். திடீர்னு கட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம ரூம் எடுக்க கிடையாது, நம்ம கூட வந்துருந்தாங்களா. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தல. ஸோ அதான் சார். ஸோ அவங்க 2 பேர் ரூம் எடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு இங்கே பக்கம் தான். ஸோ அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் கிளம்புறோம். ஸோ அப்படியே ரூம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. 1000 ருபீஸ் தான் 2 பேர் தங்குற மாதிரி. ஸோ இவ்வளோ ஸ்பேசியஸாக பெட்டோட கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிவி ஒன்று கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை. ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ இந்த வால்பாறை ட்ரிப் நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் இதுக்கப்புறம் கீழே போகிறேன். இதுக்கப்புறம் வந்து லேட் பண்ணோம்னா இப்போ கீழே இறங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். அப்போ ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லேட் பண்ணோம்னா கீழே இறங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே டிராஃபிக் கோயம்புத்தூர் சிட்டியில் மாட்டிப்போம். அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி 11 மணி ஆயிரும். ஸோ அதனால் ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு பிளான் இருக்குது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம இன்றைக்கி சீக்கிரம் இறங்கி தான் போகணும். நம்ம இன்னொரு நாளுக்குமே வந்து பிளான் என்ன பிளான் சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதோட அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டு கிடைக்கும்ல. ஸோ அது இவங்கள்ட்ட கிடைச்சது. ஸோ அசார் வர மாதிரி. ஸோ இவங்க 2 பேருமே சென்னையிலேருந்து ஒரு 3 டேஸாக இவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ 3 நாளாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை இவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க. நாளைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை நானும் கிளம்பிடுவேன் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புவேன். ஸோ நீங்கள் சென்னை இங்கேருந்து கிளம்புவீங்க. ஸோ ஓகே டிஆர்எஃப். ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் போகும்போது வ்ளாக் பண்ணோம்னு தெரில. மேபி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டு எலிஃபென்ட் ஏதாச்சும் மாட்டினுச்சுன்னா கூடயும் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ப்ரோ, பாவம் சேலம் வந்துட்டா கூப்பிடுங்க, நான் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ நாங்களே கிளம்பிட்டேன். பெரிய சைட்டு ஒரு டெக்ஸ்ட் போடுறோம். அவரே சொல்லிடுங்க, பார்த்து போயிருவோம் பாருங்கள். நாளைக்கும் பார்த்து போதுமா சேஃபாக சுற்றிட்டு வாங்க. ஓகே ப்ரோ, பாய். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த இடத்த விட்டு கிளம்புறோன்னு சொல்கிற போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கும் போதெல்லாம் பிளேஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாண்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரி அட்ராக்ட். சடனாக ஒரு ஸ்பார்க்கு தான், அவ்வளோதான் பற்றிக்கிட்டோம். பாலாஜி கோயிலில் கரெக்டாக ஒரு பைக் வந்து எடுத்துனாங்க, ஒரு ஸ்மைல் தான் கொடுத்தோம், அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு கண்டினியூ இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். பாய்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே இல்லை, சிம்பிள், அவ்வளோதான்.
யதார்த்தமாக பேச ஆரம்பித்தா இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒட்டுக்கா வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா ஏதாச்சும் நானும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சேலம் பக்கம் வந்தீங்கன்னா கூப்பிடுங்க ப்ரோ, நானும் வரேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இன்னும் 107 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் போட்டிருக்கேன். 3 மணி நேரம் கணக்கு வச்சாலும் 7 மணியாடா, கரெக்டாக 8 மணி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு. 8 மணிக்கு மேலே ஆயிரும், ஏன்னா டிராஃபிக் ஜாம் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, வரல எனக்கு சுத்தமாக. இன்னும் எனக்கு நான் என்ன பிளான் பண்ணுறேன், நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அது பேசாமல் இவங்க கூட ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா, அந்த பிளானே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு இவங்க கூட கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துருந்தோம்னா நான் இங்கே ஆல்ட்டு போட்டிருப்பேன். இன்னும் எவ்வளோ இடம் இருக்குடா சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம காலைல எத்தனை மணிக்கு, ஒரு 8:30 மணிக்கு மேலே வந்தாலும் 8:30 மணிக்கு 9 மணி ஆச்சுன்னு வச்சுக்க, இப்போ ஒரு மணி 5 மணி, ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஒரு ஒர்த்தஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறோன்னு சொல்லும் போதே ஒரு டிஆர்எஃப் ஒரு இதோட கனெக்ட் ஆகிட்டேன். இறங்கி போய் யாரும் வேணா ஒரு ரிலாக்ஸ், ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் தருது எனக்கு. விட்டுட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது டிஆர்எஃப். 7th Heavenன்றது 7th Heaven தான். ஆனால் இங்கே வந்து அற்புதமானது என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி தான் இருக்குது, நம்ம முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சிங்கிள் டே பிளான்லாம் செட் ஆகுது டிஆர்எஃப். ஏன்னா இது அவ்வளோ அழகு வந்து அவ்வளோ குமிச்சிருக்கு. ஸோ ஒரு நாள் இந்த அழகை எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தான் இருக்கிறதுல சிறந்த முட்டாளாக இருப்போம். ஸோ ஒரு நாள்லாம் பத்தாது, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் ஆச்சும் இங்கே ஸ்டே பண்ணி பொறுமையாக ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கணும். அப்படின்னா தான் அங்கே என்ன இருக்குன்னு நம்ம தெரிய முடியும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்தவர்களே கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் இது பார்த்தோம், முன்னாடி அந்த ஆலியார் டேம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து பாலாஜி கோயில் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து கூழாங்கல் ரிவர், அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை டனல் ரிவர். ஆனமலை டனல் ரிவர். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் வேறு பிளேஸ் போகிறதுக்கு, ஆனால் எங்களுக்குலாம் சரியான பசி எடுத்துக்கிச்சு. ஸோ டேரெக்டாக வந்து சாப்பிட்டு அதுக்கு நடுவுலேயே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி இருந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கிளம்பணுமே. ஸோ இப்போ பாருங்கள், சாப்பிட்டோம், ரூமுக்கு வந்தாங்க, அவங்க தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு போங்க போகிறோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு மொபைல்லாம் கொஞ்சம் சார்ஜர்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல கிளம்புறதுக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ யாரோ தெரியாதவங்களுக்கு மீட் பண்ணியே இந்த இடத்துக்கு இன்னும் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதே தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்கன்னா வச்சுங்களேன், எப்படி இருக்கும் சொல்லுங்கள், நினச்சி பாருங்களேன், வேறு மாதிரி அட்ராசிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் கீழே இறங்கும்போது விளாக் பண்ணணும்னு எனக்கே தெரியலன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் எந்த ஒரு நிமிஷத்தையும் நான் வேஸ்ட் பண்ண வரும்ல, ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கீழே போகும்போது நான் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். நான் அதாவது எப்படின்னா நினச்சேன்னா, ஸோ ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் போகிறது தான் விளாக கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ எவ்வளோ கிளியராக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ பிளேஸ் என்னென்ன பிளேஸ் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ வேறு மாதிரி இருக்குது டிஆர்எஃப். சார் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறேன்னு மனசே வரல. இது எப்படி தெரியுமா, வால்பாறை எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே சரி அப்பப்போ ஊறுகாய் மாதிரி நக்கிக்கணும். அப்போ அதுவே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வச்சுக்க துவட்டிடும். உண்மையாலுமே டிஆர்எஃப் நமக்கு இப்போ சிட்டி சைட்லேருந்து இந்த பிளேஸ்லாம் வரும்போது நமக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசில் தான் உண்மை தான். ஏன்னா அங்கேருந்து வாழ்க்கை வேறு, இங்கே இருக்கிற வாழ்க்கை வேறு. இங்கே இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. எந்த ஒரு யாரும் பார்த்து பொறாமல் போகிற தேவையில்ல, எந்த ஒரு செயலையும் பார்த்து நம்மளும் கோவப்பட தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு வரோம், இயற்கையை ரசிக்கிறோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கேயே இருந்துட்டு எப்படின்னு வச்சிங்களேன், இது செலுப்படுத்துக்கும் உங்களுக்கு. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், இந்த இடத்துல நான் பேசாமல் இருந்துடுறேன், இங்கேயே வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே இருக்கவங்களால மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். புதுசாலாம் வந்து இங்கே இருக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால முடியாது. செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். இந்த ரூட்டு தெரியுதா கரெக்டாக? இது எப்படின்னா டிஆர்எஃப் கரெக்டாக இது 40th ஹேர்பின் பெண்டு. இந்த ஹேர்பின் பெண்டில் இருந்து தான் நம்ம டேரெக்டாக பாலாஜி கோயிலுக்கு போயிருப்போம். கருமலை பாலாஜி கோயில் 6 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. 6 கிலோமீட்டர் போன மாதிரி இருக்குது, ரொம்ப போன மாதிரி இல்லை. ஸோ ரிட்டர்ன் நம்ம கிளம்புறோம். கரெக்டாக இன்னும் பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் இருக்குது. இது 40th ஹேர்பின் பெண்டு, அதாவது நம்மளுக்கு ஸ்டார்டிங் இது ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்டு. இன்னும் 39 ஹேர்பின் பெண்டு இருக்குது நம்ம கிராஸ் பண்ணுறது. ஸோ நைட் டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 5:38, அதாவது 5:45 ஆக போகுது. எப்போ இருந்தாலும் நைட்டில் இறங்குறதுக்கு ஒரு 7:20 7:30 பக்கமாக ஆகிடும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நைட் ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும்.
கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பகலில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படிமா கிளைமேட் இருந்துச்சு, வண்டியில் ஓட்டும் போது ஒரு சில்னஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு பிளேஸ் போயிட்டு இருந்துட்டோம்னா அங்கே வெயில் அடிச்சதுன்னா அங்கே சில்னஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் வெயில் அடிக்கிறதுக்கு அவ்வளோக்கு தெரியல, ஆனால் சில்னஸ் குறைஞ்சிருச்சு. அங்கே சில்லே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதே ரிட்டர்ன் வண்டி எடுத்துட்டோம்னு வச்சிங்களா சில்னஸ் அப்படியே ஆட் ஆகிக்குது. எலிஃபென்ட்ஸ் ஹேவ் ரைட் ஆஃப் த வே டோன்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன் ஏதாச்சும் ஒரு எலிஃபென்ட்டாச்சும் கண்ணுக்கு செம்பிடுமான்னு பார்க்குறேன், தெம்படவே இல்லை. ஆனால் மயில் ஒன்று மாட்டுனுச்சு. அதுக்கப்புறம் அந்த எறும்புலாம் சாப்பிடும்ல அது ஒன்று மாட்டுனுச்சு. போகும்போது ஒன்றுமே தெரில, இந்த வழியில் தான் போனோம். போகும்போது இந்த மிஸ்ட் எதுவுமே இல்லை. இப்போ எவ்வளோ மிஸ்ட் இருக்குது போகிற மேலே. இன்னும் நம்ம மேலே ஏறணும். இந்த பக்கம் போக தேவையில்ல, ஏன்னா இந்த பக்கம் வேறு மாதிரி. ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ. அதெல்லாம் அற்புதமாக இருக்குது டிஆர்எஃப். இப்போ காலையில் வரும்போது கூட எனக்கு அவ்வளோ மிஸ்ட்டு நான் கவர் பண்ணல. ஏன்னா நான் கீழே இருந்து இறங்கிச்சதே ஒரு 8 மணி மேலே தான் எழுந்து மேலே இருந்துருப்போனா. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு மிஸ்ட்டு கவர் ஆகலை. பட் ஆனால் இப்போ போகும்போது இறங்கும் போது பார்த்தீங்கன்னாவே அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஸ்ட் அவ்வளோ இருக்குது. கூலிங்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராஸ்டியாக இருக்குது, செம்மையாக கூலிங்காக இருக்குது. அங்கே பாரு இதுதான் டே தெரியுது அவனுக்கு. ஆனால் கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரில. எனக்கு அப்படியே அந்த VIP 2 படத்தெல்லாம் அந்த தனுஷ் வெளியே வந்து நிற்பார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃப்ளாஷ் உங்களுக்கு அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சினிமேட்டிக்கில் போட்டு தூக்க செம்மையாக இருக்கும். இதுதான் டிஆர்எஃப் 7th ஹெவன் சொல்கிறாங்கள. ஸோ உண்மையாலுமே இது ஹெவன் தான் டிஆர்எஃப். ஒரு டைமாச்சும் இந்த பக்கம்லாம் வந்துடணும். நாங்கள் பார்த்ததில் இந்த 7th இந்த ஒரு வால்பாறையில் ஒரு 1% அளவு தான் பார்த்துருவோமா, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் இருக்கும். இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஆலியார் டேம் பார்த்தாச்சு. ஸோ அந்தாண்ட இன்னும் ஏகப்பட்ட டேம் சொல்லியிருந்தாங்க, வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. உண்மையாக இருக்குல்ல, சன் செட் ஆகிறதே அற்புதமானது தான். அதுவும் இந்த மாதிரி ஏரியாலாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இந்த சன்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட வேறு என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு அழகான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். இது வந்து டேரெக்டாக வந்து கம்முனிங்கெல்லாம் உட்காந்துட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ கரெக்டாக டிஆர்எஃப் இதுதான் வாட்டர் ஃபால் பெண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது வாட்டர் ஃபால்ன்றது ஊர் பேர். இங்கே எதுவும் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லை. கரெக்டாக எத்தனாவது பெண்ட்னா இது பெண்ட்லாம் இல்லையாட்டுக்கு. ஆனால் 32க்கு முன்னாடி தான் இல்லை, அங்கே ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருது, அவ்வளோதான். இப்போ தான் நல்லா தெரியும். அது வாட்டர் ஃபால்ஸா? வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கே ஏதோ சின்னதாக இருக்குது. மற்றபடி இந்த ரோட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த வால்பாறை ஹில்ஸ் அந்த ஸ்டார்டிங் வீடியோலாம் இதில் தான் வரும். அந்த ரோட்டில் ஓடி போய் விளாட்றது. ஸோ அந்த மாதிரி வீடியோ எல்லாமே நீங்கள் மறக்காமல் அந்த வாட்டர் ஃபால்ன்ற ஊர் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே இப்போ குளூர் டிஆர்எஃப் எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஹூடி போட்டிருக்கேன், ஹூடிக்குள்ளே ஒரு பனியன் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் ஹெல்மெட் சந்தெல்லாம் பூந்து மேலே பனி வந்து அடிக்குது, சில்லுன்னு இருக்குது. ஹூடிக்குள்ளார பூந்துட்டு போய் உள்ளார பனி அடிக்குது, அப்படி இருக்குது சில்லுன்னு. பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் கை கால் நடுங்குது. ஃபஸ்ட்டே ஹெல்மெட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஹெல்மெட் எடுத்து வந்தால் நைட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கிறனால. பட் ஆனால் நாங்கள் பாட்டு ஒரு ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தோணுச்சு. இன்னும் 2.25 மணி நேரம் போட்டிருக்கு, 87 கிலோமீட்டருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 40 ஏர்பின் ஏறி ரொம்ப தூரமாக போகும்போது. ஆனால் வரும்போது பார்த்தீங்களா என்னடா அதுக்குள்ளே 22வது ஏர்பின் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த இடத்த விட்டே முதல்ல போக பிடிக்கல. அதுவும் இந்த ஏர்பின் பெட்லாம் காலையில் ஏறும்போது ரொம்ப லேட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா டக்குன்னு 40 இருந்துச்சு, இப்போ கரெக்டாக 22. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில, அவ்வளோ சீக்கிரமாக போகுது. நைட் டைமில் ஏதாச்சும் எலிஃபெண்ட் வரும்னு பார்த்தேன். பட் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னு பாராடே இதுவரை ஃபோன் செத்துருச்சு. 6:15 ஆகிடுச்சு. 6:15 ஆகிடுச்சு. ஆனால் இருட்டு கட்டாமல் இருக்கு பாரு இன்னும். ஸோ இதான் டிஆர்எஃப் அந்த ஏர்பின் பெட்டு. யாரும் அதை நசிக்க போகிறோம் இதே ஆக்கிட்டாங்க தெரியுதா? ஏதோ ஸ்க்ராட்ச் ஏதோ போட்டிருக்காங்க. காலில் இருக்கும்போது அந்த இது இருக்குல்ல தானே. எனக்கு இந்த இடத்த விட்டு இறங்கவே முடியல டிஆர்எஃப், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் திஸ் பிளேஸ் வெரி வெரி மச். 13 பெண்டு. அது 13வது பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ஆலியா டேம். கரெக்டாக இன்னும் இப்போ நம்ம அந்த டேமுக்கு போகணும். அந்த டேமுக்கு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வெளியே போக முடியும். ஃபஸ்ட் டைம் வரும்போது தாண்டி தம்பி ஏதோ புதுசாக ஒரு ரூட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒரு டைம் நீ மேலே ஏறிட்டு இறங்கினாவே இது பழக்கப்பட்ட ரோடு மாதிரி மாறிடுது. டைம் பார்த்தீங்கன்னா 6:30. ஆனால் 6:30 ஆன மாதிரி எனக்கு இன்னும் தெரில. இன்னும் அந்த சன் செட் ஆகிறது இன்னும் வெளிச்சம் தந்துகிட்டே இருக்கிறனால கீழே போக தான் இன்னும் இருட்டு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 6:30 மணி நேரம் நல்லா இருட்டு கட்டிக்காது. இருட்டு கட்டாதா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பெண்டில் வளைஞ்சு போகிறது எல்லாமே. பகல் டைமில் விட நைட் டைம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த லைட்லாம் வச்சுட்டு வர்றதுலாம் பாருங்கள். அங்கே ஒரு வே, அங்கேருந்து ஒரு வே வருது, அங்கேருந்து ஒரு வே வருது.
ஸோ இந்த மலையை தாண்டினா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏர்பின்லாம் மலையை தாண்டி போகிற மாதிரி. இந்த மலையை தாண்டணும் ஃபஸ்ட்டு நம்ம. ஆனால் இங்கேருந்து கீழேருந்து பார்த்தோம்னா வச்சுங்களேன் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நைட் டைமில் தெரியும். மேக்ஸிமம் லைட் இருக்குல்ல, இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு கடைசி டைம் நான் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, மனசே இல்லாமல் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வலி யாராலையும் பெயின் தாங்கவே முடியாது. ஸோ எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது ஐயோ போகாமல் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. ஸோ அப்படி எனக்கு இருக்குது. இப்போது பேசாமல் இங்கே இன்னும் ஒரு நாள் இருக்கலாமா, ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அதுவும் அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அந்த சென்னை ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பார்த்தாங்க பார்த்தீங்களா, யசாரும் சதம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் இன்னும் வேறு மாதிரி கம்பெனி, சரியான கம்பெனி. இங்கே அங்கே போகலாமா ப்ரோ, இங்கே போகலாமா ப்ரோ, அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லைடா போர் அடிக்குதுடா ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லாமல் போகலாம் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், அவர் அடுத்து என்ன போகலான்ட்ருங்க, அடுத்து எங்கே இருக்குது அதை அடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது வரும்போது ஸோ அதெல்லாம் வேறு மாதிரி கேரக்டர் ஒன் பாண்டிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ சோர்ந்து உட்காரணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுறது. பட் ஆனால் இது டைம் டு லீவ் ஆச்சு. செகண்ட் ஏர்பின் பெண்ட் தாண்டியாச்சு, ஃபஸ்ட் ஏர்பின் பெண்ட் பக்கம் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் ஃபஸ்ட் ஏர்பின் பெண்ட் வராமையே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன கன்றாவியான ஃபீலிங்ஸோ தெரில. அவ்வளோதான் டியரா, ஃபஸ்ட் ஏர்பின் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் மட்டும் தான். அந்த எக்ஸிட் பாயிண்ட் முடிச்சிட்டோம்னா வால்பாறை ட்ரிப்பே க்ளோஸ். ஓ மை காட், அவ்வளோதான் டிஆர்எஃப். தேங்க்யூ, விசிட் அகைன். கன்ஃபார்ம் இது எத்தனை டைம் பார்த்தாலும் மறக்க முடியாதது. ஸோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஸோ உண்மையாலுமே டிஆர்எஃப் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸு, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கும்போது நின்று அங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்க்கணும், கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. தவிர ஓகே ஃபைன் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் கூட எனக்கு தோண கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தவிர இது பார்த்தாச்சு போகலாம் நெக்ஸ்ட் அடுத்து தானே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு கூட எனக்கு வரல. சார் ஒரு நாள் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. எப்பயுமே சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஓடவே ஓடாது. எப்போற்பட்டாலும் என்ன செஞ்சாலும் சரி, சில டைம்லாம் எந்த ஒரு நாள் ஓடவே ஓடாது. எப்படா இந்த நாளில் முடியுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில டைம் தான் இந்த நாளில் ஓடவே கூடாது, பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நாள் வரணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த நாள் பார்த்திங்கன்னா அப்படி வேற சொடக்கு போகிற நேரத்தில் செருக்குன்னு போயிடும். எங்களுக்கு காலைல ஏறினது தெரியல, இப்போ இறங்கிட்டோம். அதோட மேட்ரு என்னன்னா 5 மணிக்கு கிளம்பணும், மணி 7 ஆக போகுது கரெக்டாக. 2 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 2 மணி நேரம் ட்ராவல் எங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை. 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோமான்னு யோசிக்கிறோம். ஸோ அவனுக்கு படெக்ஸ் வலிக்குதான். ஏன்னா 2 மணி நேரம் ட்ராவல் கண்டினியூ பண்ணியிருக்கோம் அந்த மலை மேடு எல்லாமே தாண்டி. ஆனால் எங்களுக்கு அந்த 2 மணி நேரம் பாஸ் ஆனதும் தெரில. இந்த வழி எடுக்கும்போது தான் 2 மணி நேரம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. சோகேடிஆர்எஃப் அவ்வளோதான், ஆலியா டேம் தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டைம் 7 o'clock, ஒரு 8 o'clock 8:30 போயிடும், ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம ரூம் வந்து சேர்ந்தாச்சு. எப்போ எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா. ஸோ அங்கேருந்து நம்ம எங்கே வால்பாறையிலேருந்து கீழே நம்ம ஆலியா டேம் வரைக்குமே ஒன்றுமே தெரிஞ்சுக்கொள்ள வந்த டைமே எனக்கு தெரியல. ஆனால் அங்கே மொத்தம் 2 மணி நேரம் சொல்லப்போனால் அங்கே 5 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக 5:10 5:05 கிளம்பணும். ஸோ கீழே வரதுக்கு 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ உங்களுக்கு 2 மணி நேரம் ட்ராவல் அந்த மேலேருந்து இறங்குறது உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த அந்த உக்கடம் ஏறதுக்கப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், ஐயோ சரியான ஒரு டிராஃபிக் ஜாமுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம கேமராலாம் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே கொஞ்சமாக நூற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்டாப்பா அதுக்குள்ளே வந்தான்ற மாதிரி இருந்துச்சு. டேரெக்டாக அப்படியே வீட்டுக்கே உள்ள வந்து இறங்குற மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக வால்பாறை ட்ரிப் எண்ட் ஆகிட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஷா அண்ட் மருதமலை ரெண்டு இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா வேறு பக்கத்தில் ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் போகிறதுனால போகலாம். ஸோ எனக்கு உண்மையாலுமே டிஆர்எஃப் எனக்கு அந்த வால்பாறையை விட்டு வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு டிஆர்எஃப். எனக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாச்சு இருக்கணுன்னே தோண்டிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்து இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம மற்ற பிளேஸுக்கு போக முடியாது. ஸோ 1 by 1 போயிட்டே இருந்தோம். ஸோ ஆனால் இருந்தாலும் எனக்கு கிளம்பும்போது அவங்கள்ட்டலாம் அந்த யாசர் ப்ரோலாம் இருந்தால் பார்த்திங்கன்னா அவர்லாம் சொல்லிட்டு எனக்கு கிளம்ப விருப்பமே இல்லை. ஏதோ ஒன்று விட்டுட்டே போகிற மாதிரியே ஒரு மனசு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஸோ அட்லஸ்ட் மனசு கல்லாக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு.
ஸோ ஆனால் சரியாந்திர ஒருத்தட்டியாருஃபு. ஆனால் அட்லீஸ்ட் வால்பாறை ஒரு நாளில் வந்து நீங்கள் போய் எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நிஜமாலுமே அது முட்டாள்தனம். ஏன்னா அது அவ்வளோ அழகான பிளேஸு. ஆனால் எல்லா சீசனும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நாங்கள் இப்போ போனதே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த சென்னை பிரதர்ஸ்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வரும்போது மிஸ்ட்டு சரியாந்திர மிஸ்ட்டு. ஆனால் நாங்கள் போகும்போது மிஸ்ட்டே இப்போ வரல, அதிக மிஸ்ட் இல்லை, பனி மட்டும் லைட்டாக அந்த சொட்டருக்குள்ளாரெலாம் பூந்தடிச்சு வர மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னொரு டைம் நம்ம நல்ல கிளைமேட்டில் நல்லா பிளான் பண்ணி பசங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணி கிளம்புறோம், தட்டுறோம். எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது, பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. இவன் வேற ஒருத்தன் காதலில் விழுந்துட்டான். ஸோ ஓகே டியர் ஆஃப், ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணுறேன். ஸோ டே 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டே 2 நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஸோ டாடா பை, சி யூ டேக் கேர். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ வண்டி விட்டும் போது பார்த்து போட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போட வண்டி விட்டுங்க நீங்கள். ஸோ டாடா பை, சி யூ டேக் கேர்.